நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கேவோட கடைசி மேட்ச் இந்த லீக் ஸ்டேஜில். இதில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா அதே போல் வந்து ஏகப்பட்ட ஸ்டிப்புலேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு வாய்ப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க சிஎஸ்கேக்கு. ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் அகமதாபாத்தில் நடக்க போகுது. அதோட ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9 மேட்ச் ஆடி இருக்காங்க ரெண்டு டீம் இடையில். 9 மேட்ச்சில் வந்து 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இல்லை ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கேட பார்த்திங்கன்னா 230 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஜிடியோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 231 ரன் அடிச்சிருக்காங்க. ஜிடியோட லோவஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக 143 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் வந்து சிஎஸ்கேவோட லோவஸ்ட் ஸ்கோர் அகெயின்ஸ்ட் ஜிடி பார்க்கும்போது 133 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் எல்லா வென்யூஸில் பார்க்கும்போது அதே போல் வந்து நம்ம வந்து அகமதாபாத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அகமதாபாத்தில் இது வரைக்கும் வந்து 4 மேட்ச் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி. அதில் 2 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த சில ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம உள்ளே இறங்கி அதை ஆழமாக வந்து சிஎஸ்கேவோட மிஸ்டேக்ஸ் என்ன அதை பற்றி பேசலாம். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து 6th பொசிஷனில் இருக்காங்க இப்போதைக்கு. மொத்தமாக 13 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் வந்து 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்சஸ் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கும்போது 2வது பொசிஷனில் இருக்காங்க. 13 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் வந்து 8 மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. சிஎஸ்கே அப்படின்னு நம்ம வந்து பேசும்போதே வந்து கண்டிப்பாக வந்து 200 ரன்ஸ் மார்க் வந்து கட்டாயமாக வந்து பேசியானோம். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரன் ரேட்டு கூட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டிப்புலேஷன் சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து வேறு வழியே இல்லை, இந்த மேட்ச் கட்டாயமாக ஜெயிச்சானோ. அதே போல் வந்து ஜெயிச்சா கூட வந்து பெரிய அளவுக்கு ரன் ரேட்டில் ஜெயிச்சு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சனால சிஎஸ்கேவோட வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்த மேட்ச் வந்து தோல்வி சந்திக்கணும். அதே போல் வந்து பஞ்சாப் கிங்ஸும் வந்து தோல்வியை சந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் வந்து ஸ்டில் எல்லோரும் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்க்குறாங்க. 200 ரன்ஸ் மேலே அடிக்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். 2 டீம் இடையில எப்படி அடிச்சிருக்காங்கன்ட்டு. குஜராத் டைட்டன்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 13 மேட்சஸில் வந்து 5 மேட்சஸ் வந்து 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து சிஎஸ்கே கூட 13 மேட்சஸில் 5 மேட்சஸ்க்கு வந்து 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் சிஎஸ்கே. நம்ம இப்போ நம்பர்ஸ் பற்றி அவ்வளோவா வந்து பேச விரும்பலை. பட் வந்து ஓவரால் சிஎஸ்கேவோட இந்த 2026 சீசனை பற்றி பேசுகிறோம். ஸ்டார்டிங் இப்போ இன்ஜுரிஸ் பற்றி நம்ம வந்து கட்டாயமாக பேசியானோம். சிஎஸ்கேவோட முக்கியமான தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரிஸ்ன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இன்ஜுரி ஆகிறது வந்து இந்த விளையாட்டில் வந்து சகஜண்டா. பட் வந்து இன்ஜுரி ஆன பிறகு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தால் கூட பரவாயில்ல. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த பிளேயரை கூட வந்து 11ல் இது வரைக்கும் ஆடலை. அதே போல் எடுத்த பிளேயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு வராங்க டீமுக்குள்ளே. அந்தளவுக்கு வந்து அவங்க தொடர்ந்து ஆடுறது கிடையாது. இப்போ நீங்கள் யாருன்னு பார்த்துடலாம். ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரியாக இருக்குது இந்த சீசன் முதல்ல ஆஸ் அ பேட்டராக வந்து டாப் ஆர்டர் பேட்டராக. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆகாஷ் மத்வால் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்து ஒரு லாஜிக்கலாக இருந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆகாஷ் மத்வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர், அதே போல் ஆயுஷ் மாத்திரை ஒரு பேட்டர். ஸோ ஒரு பேட்டருக்கு எப்படி வந்து ஒரு பவுலர் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க புரியல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் மத்வால் வந்து பல இன்ஜுரிஸ் காரணத்தினால அவரே வந்து டீம் விட்டு வெளியில் போயிருந்தார். ஸோ இப்போ ஒரு கம்பேக் சீசன் தான் அவருக்கு. நெட்ஸில் போலிங் போடுறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. பட் வந்து இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து எல்லாமே வந்து ஃபெயிலியராக இருக்குது. ஈவன் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஆகாஷ் மத்வால் வந்து பல கேப், அதாவது பல மாதங்கள் ஆடாமல் அந்த கேப்பில் தான் வந்து இப்போ டீமில் எடுத்திருக்காங்க. நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி நெட்ஸில் ஆடலாம், பட் ஸ்டில் அந்த கேப்பு தான். கலீல் அஹமதுக்கு இன்ஜுரியாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலர் எடுத்திருக்காங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா 2023 சீசனில் தான் வந்து அவர் ஐபிஎல் ஆடிந்தார். இப்போ நம்ம ஐபிஎல் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐபிஎல் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் கவனம் கொடுக்கலாம். நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபி, ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், அதே போல் வந்து விஜய் ஹசாரே லிஸ்ட்டு, அது அப்புறம் அது சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி கூட T20 ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ஸ்லாம் கூட நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆன் த டார்கெட் அடிக்கலாம். அதாவது வந்து குல்தீப் யாதவ் வந்து இதுக்கு முன்னால் ஐபிஎல் 2023 சீசனில் ஆடினார். அதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட வந்து இப்போ சமீபத்தில் ஆடுற பிளேயரை எடுத்துருக்கலாம்ல. ஏன் வந்து
பழைய பிளேயர், அதாவது வந்து கொஞ்சம் கேப் விட்ட பிளேயர்லாம் வந்து ஏன் எடுக்கிறாங்க? அந்த அந்த ஒரு பிளேயரை கூட வாய்ப்பு கொடுக்கல. குல்தீப் யாதவ் கூட 2 மேட்ச் முன்னால் தான் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கேவோட கேம்பெயினில். பட் எங்கே ஆட விட்டாங்க? ஆட விடலையே. ஆப்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கலீல் அஹ்மதுக்கே வந்து ஆப்ஷன் யாரும் கிடையாது. அன்ஷல் கம்போஸ் தான் ஸ்பியர் ஹெட் போலராக இருந்தார், இப்போதைக்கு இருக்கார். பட் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ரன்ஸ் தான் அதிகமாக லீக் அவுட் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் இருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல காம்பினேஷன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் இல்லாமல் வந்து பார்க்கும்போது அன்ஷல் கம்போஸ் வந்து நிறையவே அடி வாங்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஜேமி ஓவர்டன் கிடையாது. அவர் இல்லாத மேட்ச்சில் நல்லாவே அடி வாங்கியிருந்தார் போலிங்கில். ஸோ விக்கெட் பெரும்பாலும் வந்து தலா ஒரு அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுப்பார் ஒரு மேட்சையாவது. பட் இங்கே எதுவுமே காணோம். ரன்ஸ் தான் வந்து அதிகமாக கொடுத்துட்டுருக்கார். ஸோ ஸ்பியரிட்டட் பவுலரே வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மத் தான். இதுக்கு முன்னால் சீசன் ஸ்டார்டிங்கில் நான் கூட வந்து முதல் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பேன், கலீல் அஹ்மத் தான் வந்து முக்கியமான பவுலர், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அப்படின்ட்டு. பட் அவரே வந்து இன்ஜுரி ஆன போன பிறகு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கூட ரொம்ப சாதாரணமான ரீப்ளேஸ்மெண்ட் தான். குல்தீப் யாதவ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் கூட பெரிய அளவுக்கு கேப் இருக்குது. ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி நம்ம வந்து 2-3 சீசனாக வந்து கேட்டுருக்கோம். அவரோட டொமஸ்டிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குன்ட்டு. ஈவன் சமீபத்தில் குர்ஜப்ரீத் சிங் வந்து எடுக்கும்போது கூட போன வருஷம் அந்த ரஞ்சி ட்ரோஃபி, அதே போல் வந்து அந்த ஒரு இந்தியா ஏக்கெலாம் ஆடும்போது ராமகிருஷ்ணா கோஷ் கூட ஒரு ப்ராபிள்ஸ்லாம் இருந்திருந்தார் இந்தியா ஏக்கெலாம் ஆடுறதுக்குலாம். ஸோ அவர் நல்ல ஆல்ரவுண்டராக இந்த 2025-2026 சீசனில் வந்து இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அவரும் வந்து இன்ஜுரியாக இருக்குது, டோ இன்ஜுரி. ஓகே, ஃபேர் அண்ட் ஸ்கொயர், இன்ஜுரிஸ்லாம் ஆடுறது வந்து சகஜம்தான். பட் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மேக்னீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. கர்நாடகா பிரீமியர் லீக்கில் பிரம்மாண்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் எங்கே ஆட விட்டாங்க அவரை? ஆட விடலையே. அப்படி ஆட விட்டா கூட இது டூ ஆர் டை மேட்ச். இதில் எந்த விதத்துலையும் நம்ம ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. இந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, எஸ் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். பட் பை எண்ட் ஆஃப் த டே வந்து சிஎஸ்கே 5 முறை சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரிலாம் கிடையாது. 5 முறை சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் டீம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டட் டீம் வந்து இன்றைக்கி வந்து புது பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம், சிஎஸ்கே வந்து எல்லாமே வந்து 30+, 35 அந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி பிளேயர்ஸ் தான் எடுக்கிறாங்கன்ட்டு. பட் அதுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து புது பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. பட் எடுக்கிற நேரம் கரெக்டான நேரமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து இப்போ டூ ஆர் டை ஸ்டேஜில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யாராவது இருக்கணும். இப்போ ஜேமி ஓவர்டன் கிடையாது, அவர் ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போயும் இந்த மேக்னீல் இவர்லாம் வந்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு உறுதி கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி தான் இவங்க எடுத்திருக்காங்க எனக்கு இன்னும் புரியல. ஜேமி ஓவர்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டியான் ஃபாரஸ்டர் எடுத்திருக்காங்க சொல்லியிருந்தேன். பட் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ T20 ஆடியிருக்கார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கெலாம். பட் வந்து அகெயின் இந்த ஒரு அடாப்டபிள் ஆவாரா? இந்தியன் பிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வந்து பவுலர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவர்ஸ் இல்லைனா 3 ஓவர்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்விங் ஆகும். பட் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிமிலாரிட்டி கிடையாது. வித்தியாசம் அதிகபட்சத்தில் இருக்கும். ஈவன் ஓவர் ஹெட் கண்டிஷன், அதாவது வெதரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அதே போல் ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும். டியூ ஃபேக்டர் கூட இருக்கும். அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இவர் டீமில் எடுத்தால் கூட அந்த எஸ்ஏ T20 இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொண்டு வருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு கேள்வி கட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ஒரு பிராண்டட் டீமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷனில் 2 மேட்ச்சில் கட்டாயமாக 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அதே போல் அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஹோம் மேட்சாக இருக்கும், ஒரு மேட்ச் அவே மேட்சாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு பிளான் சுத்தமாக பிளான் சி, பிளான் பி, பிளான் சி கிடையாது. பிளான் ஏவோட தான் போயின்னு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்லியிருந்தேன், ஏன் அவரை வந்து ஸ்பின் பயன்படுத்தலை, ஏன் ஸ்பின் அட்டாக் ஏன் வந்து சரியாக பயன்படுத்த மாட்டேன்றாங்க, புரிய மாட்டேங்குது. அகில் ஹுசைனே வந்து பார்த்திங்கன்னா டீமில் எடுக்கிறாங்க. பட் வந்து எடுத்த பிறகு வந்து அவர் ஏன் வந்து, அதாவது ஸ்குவாடில் இருக்கார், எடுத்த பிறகு வந்து அவர் வந்து ஈவன் அந்த இம்பேக்ட் பிளேயரில் வந்து அந்த லிஸ்ட்லேயும் வந்து அவரை எடுக்கிறாங்க, ஆப்ஷனை வந்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க. ஒரு பேஸ் பவுலரை பயன்படுத்துகிறாங்க. ஏன் ஸ்பின்னரை கொண்டு வந்து பயன்படுத்தி அவர் மூலியமாக குவிக்காக 4 ஓவர்ஸ் முடிக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விக்கெட் எல்லாம் கிடச்சிதுன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் தான். பர்டிகுலராக அவர் பவர் பிளேலையும் ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருப்பார். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவரை பயன்படுத்தலை ஒன்றும் புரியல. பிரசாந்த் வீர் கூட இன்னொரு ஆப்ஷன், 3 ஸ்பின்னர்ஸ், அதாவது வந்து அகில் ஹுசைன், பிரசாந்த் வீர், அதே போல் வந்து நூர் அகமது,
இவங்க மட்டுமே வந்து 4 ஓவர்ஸ் தலா போட்டாங்கன்னா 12 ஓவர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ 8 ஓவர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி பேஸ் போலர்ஸ்லாம் கூட போட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. சுத்தமாக வந்து ஸ்பின் எக்ஸிக்யூஷன், ஸ்பின்னை வந்து நல்லா பயன்படுத்தலாம் அந்த ஒரு இதுவே கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்கிற போதெல்லாம் வந்து அஸ்வினை நல்லா பயன்படுத்தியிருந்தார் தோனி. ஸோ இங்கே ஒரு கேப்டன்சி ஃபெயிலியரா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து அஸ்வின் இருந்தப்போ வந்து பல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. ஷதாப் ஜக்காத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னர் இருந்தார், கோவா சேர்ந்த பிளேயர். இந்த பக்கம் அஸ்வின் வந்து போடுவார். ஸோ ஸ்பின் அட்டாக் வந்து ஓரளவுக்கு அப்படியே போகும். அதே போல் பேஸ் அட்டாக் வந்து ஆல்பி மார்க்கல், மக்காய் ஆந்தனி இவங்களாம் வந்து போலிங் பார்த்துக்கிட்டு எல் பாலாஜிலாம் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து சிஎஸ்கேவோட டீம் வந்து டாமினேட்டிங்காக இருந்துச்சு. முத்தையா முரளிதரன் கூட இன்னொரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னால் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், எல்லாம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், பர்ஃபார்மர்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லைன்னா இப்போ வந்து முரளிதரன் உட்கார வச்சா கூட நீங்கள் வந்து ஷதாப் ஜக்காத்தி அதே போல் வந்து அஸ்வின் வச்சா கூட நீங்கள் வந்து ஸ்பின் அட்டாக் பார்த்துக்கலாம். இங்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி கிடையாது. டாப் நாட்ச் ஸ்பின் அட்டாக்கோட எந்த நாளாவது இறங்குதுன்னு பார்த்தோமா? 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுருந்தாங்க. பட் வந்து அதில் 2 ஸ்பின்னர்ஸ் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பட் ஒரு ஸ்பின்னர் வந்து பயன்படுத்தலை. ஸோ அப்படியே வந்து ஒரு ஸ்பின் வந்து இல்லாமல் அப்படியே வந்து வேஸ்ட்டாக தான் போச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பவுலிங்கில் ஏன் அதிகமாக ரன்ஸ் லீக் ஆகுது? இப்போ ஒரு பவர் பிளேயில் எதுக்கு நம்ம வந்து வீக்னஸை வந்து கொண்டு வரோம்? டாஸ் ஜெயிக்கிறதுல மிஸ்டேக் இருக்கா? என்ன கேட்டிங்கன்னா டாஸ் ஜெயிக்கிறதுல நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடிவு தான் எடுக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னால் நம்ம பார்த்துருப்போம், டாஸ் ஜெயித்த பிறகு பேட்டிங் எடுத்திருக்காங்க. பல பேர் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏன் வந்து பேட்டிங் பண்ணாங்க? சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த்தே வந்து பேட்டிங் தான். ஏன் போலிங் போட்டு வந்து விக்கெட்ஸ்லாம் சீக்கிரமாக எடுத்து அதை சேஸ் பண்ணியிருக்கலான்ட்டு. பட் இப்போ உங்களுக்கு ரன் ரேட் தேவை அப்படின்னு இருக்கும்போது பெரிய ஸ்கோர் அடித்தா தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போலிங் அட்டாக் வச்சு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அங்கே தான் வந்து ஸ்பின் அட்டாக். அதே போல் வந்து அப்போ ஜேமி ஓவர்டன் கூட கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்டாக. அப்படி இருந்திருந்தால் கூட இவங்க வந்து அந்த ஒரு அட்டாக் வச்சுக்கிட்டு விக்கெட் எடுக்க தான் பார்க்கணும். பட் அந்த பவர் பிளேலையும் வந்து போலிங் அட்டாக்காக வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பவர் பிளேயில் பேட்டிங்லேயும் வந்து கொடூரமாக ஃபெயில் ஆயிடுச்சு. மொத்தமாக வந்து சஞ்சு சாம்சன் மேலே தான் வந்து டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் அடித்தா தான் ரன்ஸே வரும், சஞ்சு சாம்சன் ஆடினா தான் வந்து மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி கூட 90+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த 90+ ரன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயித்தோம். காரணம் என்னென்னா சஞ்சு சாம்சன் அடித்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்திரை ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் ஃபார்மை கெயின் பண்ணிட்ட பிறகு தான் இன்ஜுரி ஆன பிறகு அவர் வந்து அந்த டீம் விட்டு அவுட் ஆயிருக்கார். இந்த பக்கம் ஆயுஷ் மாத்திரை பிறகு வந்து உருவில் பட்டேலை வந்து எடுத்திருக்காங்க. பட் உருவில் பட்டேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கட்டத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல. லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு 4-5 மேட்ச் கணக்கில் எடுத்துக்கலாம். அதில் தான் வந்து அவருக்கு வாய்ப்பை கொடுத்து அதில் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரிஸ் கூட அடித்தார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சஞ்சு சாம்சன் இல்லைனா உர்வில் பட்டேல் தான் அப்படி தான் இருக்குது. ருத்துராஜ் கைக்வாட் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லை ருத்துராஜ் கைக்வாட் எக்ஸப்ஷனல் பிளேயர், நல்ல கேப்டன், மகாராஷ்டிராக்கு நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இந்தியா கூட வந்து இந்த ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட், அதாவது வந்து ஏஷியன் கேம்ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் கூட தங்க பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாம் ஓகே தான். பட் பை எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் அதுதான் வந்து கேள்வி கேட்டோம். இங்கே வந்து பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாடோட ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இந்த பக்கம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஆஸ் அ கேப்டனாக நின்று ஆடி இருக்கலாம். பட் அவரே வந்து விக்கெட்டை வந்து இங்கே லாஸ் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த பேட்டர்ஸ்க்கு வந்து என்ன தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்? இப்போ சரி ஓகே சஞ்சு அவுட் ஆகிட்டார், உர்வில் பட்டேல் ருத்துராஜ் கைக்வாட் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண தான் பார்த்துருக்கணும். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் பிளே முடித்த பிறகே வந்து ருத்துராஜ் கைக்வாடோட விக்கெட் விழுற மாதிரி இருக்கும். மிடில் ஓவர் ஸ்டார்டிங் கட்டத்திலே வந்து அந்த விக்கெட் விழுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய செட்பேக்காக இருந்துச்சு. இந்த பக்கம் தோனி வருவார்ன்ட்டு நம்ம வந்து பல நாள் காத்திருந்தோம். ஸோ தோனி ஃபேன்ஸுக்கு வந்து இது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபேக்ட் என்னென்னா நம்ம தோனி இல்லாமல் அந்த மேட்சஸ் ஆடுறதை வந்து பழகிக்கணும். சிஎஸ்கே ஸ்டார்டிங் சீசனில் கூட ஆஸ் அ டீம் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. டீம் வந்து எல்லாமே வெல் ப்ரிப்பேர்ட், எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி வந்து நீங்கள் போய் தோனி ஆடுவார் ஆட மாட்டாருன்ட்டு மக்களுக்கு தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோட டீமுக்கு எல்லாமே தெரியும் அவர் ஆடுவாரா இல்லையான்ட்டு. பட் வந்து அந்த ஒரு மைண்ட் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணும். ஈவன் ஆஸ் அ தோனி சீனியர் பிளேயராக கூட ஒரு டைமில் வந்து இறங்கி வந்திருக்கலாம். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கே வந்து ஆஸ் எ சீனியர் பிளேயராக வந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த பொறுப்பு அந்தளவுக்கு எடுக்கலையோ எனக்கு தோணுது. ஏன் தோனி ஒரு மேட்ச்சை வந்து ஆடிருந்தால் கூட, ஒரு முக்கியமான மேட்ச் ஆடிருந்தால் கூட
மேபி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு தைரியம் கிடச்சிருக்கலாம். கேப்டன்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்து ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கலாம். அது மூலயமா அவர் கான்ஃபிடன்ஸ் கிடச்சி பெரிய அளவுக்கு வந்து அவரும் ஆஸ் எ கேப்டனாக வந்து நல்ல விதமாக வந்து டீமை வந்து எடுத்துன்னு போயிருக்கலாம். எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. பட் சிஎஸ்கே ஓவரால் இந்த சீசன் பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட என்ன கேட்டிங்கன்னா 5 முறை சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம் மாதிரி ஆடவே இல்லை. சுத்தமாக ஒரு ஃபெயிலியர். இப்போ இவங்க குவாலிஃபை ஆவாங்களான்ட்டு பார்க்கும்போது கூட அடுத்தவங்க வந்து தோல்வியை தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கோட, நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போயிட்டு ஒரு டாமினேட்டிங் இன்னிங்ஸாக கிடையாது. ஈவன் 2 மேட்சை கூட நம்ம ஜெயிச்சிருந்தா கூட மறுபடியும் வந்து அடுத்த டீம்ஸ் எப்படி தோல்வி சந்திப்பாங்க, ரன் ரேட் எப்படி நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு போகணும், அவங்க வந்து அந்த 16 பாயிண்ட்டுக்கு வரலன்னா நம்ம வந்து 16ல் இருந்துக்கிட்டு நம்ம இப்படி தான் போக முடியும். அந்த சுச்சுவேஷன் ஒரு வருத்தமான சுச்சுவேஷன் தான் இருக்குமோட அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங் அன்றைக்கி இருக்கிற மாதிரி 2008லேருந்து 2013 வரைக்கும் ஒரு டாமினேட்டிங் சிஎஸ்கே நம்ம இப்போ பார்க்குறதே கிடையாது. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சஞ்சு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் பை எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எங்கேயும் அங்கே வந்து பெரிய அளவுக்கு மிஸ்ஸிங் ஃபேக்டர் தான் இருக்குது. சிவம் தூபே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஆஸ் எ மிடில் ஆர்டர் பேட்டராக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணலை. ஒரு ஒரு லேசி லெத்தார்ஜிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இடையில வந்து 2-3 மேட்ச் வந்து ஆடி இருக்கலாம் பெரிய அளவுக்கு. பட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆடின அந்த அளவுக்கு அந்த ஒரு கெத்து இதெல்லாம் எதுவும் கிடையாது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டவுன்ஃபால் நம்ம பார்த்தோம். ஸோ மிடில் ஆர்டர்லேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு சொதப்பல். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லோவர் மிடில் ஆர்டரில் வந்து அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஜேமி ஓவர்டன் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் கிடையாது. டெப்த்து கிடையாது பேட்டிங்கில். பிரசாந்த் வீர் அதான் சொன்னேன், பிரசாந்த் வீர் வந்து பேட்டிங்காக தான் எடுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கோட அவரை வந்து அஸ் அன் ஆல்ரவுண்டராக பயன்படுத்தலை. நீங்கள் வந்து ஒரு சில டீம்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு. தலா 2 ஓவர்ஸ் கொடுத்தா கூட எப்படியோ அப்படி வந்து ரன்ஸ் லீக் ஆகுதுன்னா கூட அவங்கள நிப்பாட்டி வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஆப்ஷனை கூட பயன்படுத்தலாம். இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கட்டாயமாக வந்து அன்சுல் கம்போஸ் 4 ஓவர் போட்டு தான் ஆகணும். அவர் அந்த 4 ஓவர் போட்டால் தான் அந்த கோட்டாவே முடியும். அவர் ரன்ஸ் லீக் பண்ணால் கூட மறுபடியும் செகண்ட் ஸ்பெல்லில் கூட போட விட்டு அவரை மறுபடியும் அந்த செகண்ட் ஸ்பெல்லில் கூட அடிக்க விட்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஜிடி டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஜிடி டீம் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மான் கில் நல்ல ஒரு டாப் ஆர்டர் ஓப்பனிங்கே நல்லா அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர் அவுட்ஸ்டாண்டிங் விக்கெட் கீப்பர் பேட்டர், இங்கிலாந்து பிளேயர் அவர். அடுத்தது பார்த்திங்கன்னா நிஷாந்த் சிந்து அப்படின்ட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே போல் அவரும் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கோர்ஸ்லாம் நம்ம இந்த பக்கம் சிஎஸ்கேல கார்த்திக் சர்மா எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவரும் வந்து ஆடிட்டு இருக்காரு. கார்த்திக் சர்மா அத்தனை வாய்ப்பு கொடுத்த பிறகு தான் அவர் நல்லா இல்லை இப்போ வந்து ஒரு ஸ்டேபிள் பிளேயர் தான் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டெவால் ப்ரூஸ், நான் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் சிஎஸ்கே பற்றி பேசுகிறீங்கன்ட்டு. நிஷாந்த் சிந்து பற்றி நம்ம பேசும்போது கார்த்திக் சர்மாவுக்கு அதே மாதிரி தான் ரோல் இருக்குது அவருக்கு. பட் வந்து நிஷாந்த் சிந்து வந்து கொஞ்சம் டாப் ஆர்டரில் வர்றாரு, கார்த்திக் சர்மா கொஞ்சம் லோவர் ஆர்டரில் வர்றாரு. பட் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுக்குறாங்க 2 பேருக்கும். 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா வந்து அவர் கிட்டத்தட்ட 6-7 மேட்ச் ஆடின பிறகு அந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் எந்த அளவுக்கு வந்து அவர் மேலே டிபெண்ட் ஆகிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா மொத்தமாக வந்து டெவால் ப்ரூஸோட பர்ஃபார்மன்ஸ் அவரே ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஜேமி ஓட்டனோட பர்ஃபார்மன்ஸ் அவரே ஆடுற மாதிரி தான் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் சிவம் தூபே ஏதாவது கொஞ்சம் சொதப்புனார்னா அந்த பர்ஃபார்மன்ஸு இவரே ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அஸ் அ நியூ பிளேயராக இருக்குது. பட் இங்கே நிஷாந்த் சிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, கான்ஃபிடென்ஸும் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து அவரையும் வந்து வளர்த்துன்னு வராங்க இந்த பக்கம் ஜிடி டீமில். அதுக்கு பிறகு வாஷிங்டன் சுந்தர், இவர் வந்து இந்தியாவுக்கு பல முறை ஆடி இருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர்னால சொன்னேன்னு பார்த்தீங்களா, சிஎஸ்கேல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தலை அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்கன்னா போலிங்கும் வந்து போட்டுருக்காரு. அதே போல் வந்து அஸ் அ பேட்டராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டர். பெரும்பாலும் வந்து நீங்கள் இந்தியன் டீம் பார்க்கலாம், ஓடிஏல T20 ஒயிட் பால் கிரிக்கெட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லோவராக விடுவார். இங்கே வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து மேலேயே அனுப்புகிறாங்க அஸ் அ நம்பர் 5 பேட்டரா இல்லை நம்பர் 4 பேட்டரா. அந்த மாதிரி அந்த ஒரு ஓரளவுக்கு அந்த மூமெண்ட் இருக்குது அப் அண்ட் டவுன். பட் ஸ்டில் அந்த ரோல் கொடுக்குறாங்க அவருக்கு. ராகுல் டெவாட்டியா வந்து ஒரு பவர் ஹிட்டிங் பிளேயர். நம்ம அன்றைக்கி பார்த்த அளவுக்கு அவர் அந்த கிளாஸ் பார்க்கல. பட் ஸ்டில் அந்த ஒரு பேட்டர் இருக்காங்க, ரிங்கு சிங், ராகுல் டெவாட்டியா, சிவம் தூபே இப்படின்னு நம்ம பேர் சொல்லும்போது எல்லாம் வந்து ஹிட்டர்ஸ்.
ஸோ அப்படின்னு ஒரு ஹிட்டரை ஒன்று வச்சுருக்காங்க ராகுல் டெவாட்டியா. இல்லை அவர் உட்கார வச்சுட்டாங்கன்னா ஷாருக் கானை வந்து எடுக்கிறாங்க. ஸோ 2 பிளேயர்ஸ் வந்து ஒரே மாதிரி டைப்பான பிளேயர்ஸ் தான். ஷாருக் கான் இருந்தாலும் சரி, ராகுல் டெவாட்டியா இருந்தாலும் சரி. இந்த பக்கம் ஃபாரின் பிளேயர் வந்து ஜேசன் ஹோல்டரை கூட எடுக்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நல்ல ஹிட்டர், பெரிய அளவுக்கு ஹிட்டர். அதே போல் வந்து ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கூட பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த பக்கம் வந்து போலிங்கில் எப்படியோ அப்படி வந்து 1 விக்கெட்டில் 2 விக்கெட் எடுத்துருவார். ஸோ அப்படி 3-4 விக்கெட் எடுத்தாருன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுக்கப்புறமா அர்ஷத் கான், இவரும் வந்து ஆல்ரவுண்டர் தான். வெறும் போலிங் மட்டும் போட மாட்டார், ஈவன் பேட்டிங்கில் கூட கேப்பபிலிட்டிஸ் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பல முறை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரஷீத் கான், இவர் கூட வந்து ஒரு நல்ல பிஞ்ச் ஹிட்டர், ஸ்வாஷ் பக்லிங் கூட சொல்லிக்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் கூட வச்சுருக்காரு பேட்டிங்கில். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9வது பிளேயர் வரைக்கும் வந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் பேட்டிங்கில். அதுக்கு பிறகு வந்து ககிசோ ரபாடா, இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டு பவுலர். இந்த பக்கம் நம்ம வந்து 100 ஆம ட்ரம்ப் கார்டு பவுலர் சொல்லும்போது ஒன்று ஒரு ஈக்கனாமிக்கில் இருக்காருலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட்டு மிஞ்சு போனால் அது ரொம்ப மேக்ஸிமம் 3 விக்கெட்ஸ் ஹையஸ்ட் பெஸ்ட் பவுலிங் அப்படி தான் இருக்கோட. ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார் எஃபெக்டிவாக. இந்த பக்கம் இந்த ட்ரம்ப் கார்டு பார்க்கும்போது ஜிடி டீமுக்கு ரஷீத் கான், ககிசோ ரபாடா இவங்க வந்து முக்கியமான பவுலர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்பேர் ஹெட் பவுலர் முகமது சிராஜும் இருக்கார் அவங்களுக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து அப்பப்போ மாறி வர்றது வந்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, அதே போல் சாய் கிஷோர் தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மானவ் சூத்தர் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட அந்த சீரீஸ்க்கு எடுத்திருக்காங்க செலெக்ஷனில். ஸோ இது ஒரு நல்ல நியூஸ். அவர் இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஜிடி டீம். மானவ் சூத்தர் கூட பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். சாய் கிஷோர் கூட ஓரளவுக்கு ஹிட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இங்கே ஜிடி டீமில் இருக்கிற ஒரு ஆழம் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல கிடையாது. அதே போல் போலிங் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ககிசோ ரபாடா, அர்ஷத் கான், ஜேசன் ஹோல்டர் 5 பேர் வந்து பேஸ் போலிங் போட போலர்ஸ் தான். இல்லை நீங்கள் வந்து பிரசித் கிருஷ்ணா எடுக்கலை, ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா தேவைன்னு அப்படின்னு பார்க்கும்போது சாய் கிஷோர் வந்து போடுவார். ரஷீத் கான் கூட அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் அட்டாக் நல்லா அமையுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மானவ் சூத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அளவுக்கு ஆல்ரவுண்டராக வந்துட்டுருக்கார். ஸோ ஜிடி டீம் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ். அந்த அளவுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு இப்போ அவங்க தோல்வியை சந்தித்தா கூட பெரிய அளவுக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. இங்கே சிஎஸ்கேக்கு தான் வந்து ஜெயித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீம் மேலே வந்து டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் வந்து பெரிய அளவுக்கு ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சீசன் ஃபைனல் மேட்ச்னால இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை பர்ஃபார்மன்ஸ். ஆன் பேப்பர் பார்க்கும்போது சீசன் ஸ்டார்டிங்கில் அட்டகாசமான டீமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்ன பார்த்தா எல்லாம் இன்ஜுரிஸ்னால போயிருக்காங்க. பட் வந்து டீமோட மொராலே டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு வந்து டிபெண்ட். 3 பிளேயர்ஸ் இன்ஃபேக்ட் ஆஸ் அ பேட்டிங் டீமாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன், 2வது வந்து உர்வில் பட்டேல், 3வது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கார்த்திக் சர்மா. இவங்க மேலே தான் டிபெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. போலிங் பார்க்கும்போது அன்ஷுல் கம்போஜ் விக்கெட் எடுத்தாருன்னா சரி, இல்லைனா வந்து நூர் அகமது வந்து விக்கெட் எடுத்தா, இல்லைனா அக்கீல் ஹுசைன் விக்கெட் எடுத்தால் ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கோட. அந்தளவுக்கு வந்து ஒரு டாமினேட்டிங் கிரிக்கெட் நம்ம பார்க்கல. அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் சிஎஸ்கேக்கு. நம்ம வந்து போஸ்ட் மேட்சில் பார்க்கலாம் எப்படி இவங்க ஆடுறாங்க அப்படின்ட்டு. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு கேம்பெயின் சிஎஸ்கேக்கு. இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ஓரளவுக்கு அந்த பிளேயர்ஸ் கான்ஃபிடென்ஸோட நெக்ஸ்ட் சீசன் போவாங்கன்னு பார்ப்போம். பட் நெக்ஸ்ட் சீசன் பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? இப்போ இருக்கிற சீசன், இப்போ இருக்கிற அந்த மேட்சை பற்றி யோசிக்கலாம். அது பெட்டர். எப்போவுமே வந்து நம்ம அடுத்த சீசன் பற்றி யோசிக்கிறப்பல இந்த இன்ஜுரி பிளேயர்ஸ்லாம் ஜேமி ஓவர்டன் சொல்லியிருந்தார்ல, நான் ஒரு இன்ஜுரி ஆகி யூகே போகும்போது see you நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீசனை விடுங்க, இந்த சீசனில் இப்போ இருக்கிற அந்த கேப் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. எல்லா பிளேயர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க see you நெக்ஸ்ட் சீசன் அப்படின்ட்டு. இங்கே நெக்ஸ்ட் சீசன் ஆஸ் அ டீமாக நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த சீசனில் வந்து கொடூரமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க டீம். ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் அண்ட் இந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. பட் பார்த்துடலாம் இந்த மேட்ச் போஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு. கடைசி மேட்சாக அட்லீஸ்ட் ஒரு 100% எஃபர்ட்ஸ் போட்டு ஆடுவாங்களான்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் போஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம அடுத்ததுலாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.